ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஹெல்த்தியான நம்ம சுரக்காய் வச்சு வடநாடு ஸ்டைலில் கோஃப்தா கறி பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு வானொலி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே கொஞ்சம் சோம்பு, நல்ல எண்ணெயில் பொரிய விட்டு பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கலாம், பட்டை போட்டுக்கலாம், பட்டை கிராம்பு போட்டு அப்படியே எண்ணெயில் வறுத்துட்டு பூண்டு ஒரு 4 பல் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கினோடனே கொஞ்சம் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வெங்காயம் வணங்கி வரும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு வதங்கினோடனே தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு தக்காளி போட்டு வணக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் அதையும் போட்டு நல்லா வணக்கிட்டு நம்ம சுரக்காய் கழுவி வச்ச சுரக்காய் சீவி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி வணங்கிருச்சு. இதை எடுத்து நம்ம ஆற வச்சுட்டு அப்புறம் சுரக்காய்க்கு கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சு அந்த சுடுதண்ணியில் போட்டு எடுத்து பச்சை தண்ணியில் போடணும். அதுக்காக பச்சை தண்ணியை ஊற்றி ரெடியாக வச்சுருக்கோம். தண்ணி சூடானோன்னு போட்டுக்கலாம். தண்ணி சூடானோன்னா போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சும்மா ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். அந்த சுரக்காய் சுடுதண்ணியிலேருந்து வடித்து எடுத்து பச்சை தண்ணியில் போட்டு அதுலேருந்து நல்லா புழிஞ்சு ஒரு தட்டில் வச்சுக்கலாம். பச்சை தண்ணியிலேருந்து நல்லா புழிஞ்சு எடுத்தோம்னா அது கூடயே வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து மசிச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், கடலை மாவு கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக இதை பிடிச்சிக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சு நம்ம வணக்கி வச்சதை ஆறிடுச்சு, அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கோஃப்தா கறி பண்ண மசாலா ரெடி. ஒரு வானொலி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே அரைச்சி வச்ச விழுதை நம்ம எண்ணெயில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வரும்போது கொஞ்சம் பால் ஆடை லைட்டாக பாலும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு கெட்டியாக வேணுங்கிறங்காட்டிக்கு நாங்கள் அளவாக பால் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் க்ரீம் எல்லாம் சேர்த்தாமல் நாங்கள் இந்த பாலாடையே வச்சு போடுறோம். நம்ம பொரிச்சு வைத்த கோஃப்தாவை அதில் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா அப்படியே சிம்மில் வச்சு இது பண்ணி அதே பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அது கூட சப்பாத்தி வச்சு சாப்பிட்லாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.